நண்பர்களே, இன்னைக்கு உங்கள சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த தளத்துக்கு நீங்க வந்ததுக்கு நன்றி. உங்களுக்காக ஆண்டவர் நெறைய விஷயங்கள வச்சிருக்கிறார்ன்றத உங்ககிட்ட பகிர்ந்துக்க நான் விரும்புறேன். இன்னைக்கு உங்க கூட நான் பேச வேண்டிய விஷயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி, சில விஷயங்கள சொல்லிக்க விரும்புறேன். நீங்க ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட Instagram, Facebook, YouTube மூலமா என்ன ஃபாலோ பண்ணி என்னோட பதிவுகள நீங்க பெறலாம். தினமும் என்னோட பாட்காஸ்ட் நீங்க கேட்கலாம். ஆண்டவரோட கிருபையில அதெல்லாம் நல்ல கிரியை செய்து வர்றத நான் பார்க்கிறேன். நீங்களும் அத தினமும் கேளுங்க. நிச்சயமா அது உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமா இருக்கும்னு என்னால சொல்ல முடியும். ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட யூடியூப் சேனல தினமும் பார்க்க மறக்காதீங்க. ஃபியல் ஃபார் த சோல் வித் ஜான் கிஃப்டா அப்படின்ற இங்கிலீஷ் பாட்காஸ்டையும் நீங்க தினமும் கேட்கலாம். www.johngifta.com அப்படின்ற என்னோட வெப்சைட்லயும் இதெல்லாமே இருக்கும். எல்லாருக்கும் வணக்கம். இந்த பாட்காஸ்ட்ல ஒரு வருட கொண்டாட்டத்துக்கு வந்திருக்கிற இன்னைக்கு உங்களை சந்திக்கிறதுல எனக்கு மகிழ்ச்சி. இந்த பாட்காஸ்ட் செய்திகள் தமிழ்ல மொழியாக்கம் செய்ய துவங்கி ஒரு வருஷம் ஆகிருச்சு. ஆண்டவருக்கு நன்றியுள்ளவனா இருக்கிறேன். இது எத்தனை நாள் போகும், தொடருமா அப்படின்னுலாம் கேள்விகள் இருந்தது. ஆனாலும் ஆண்டவர் நல்லவராக இருந்தார். எனக்கு எதையாவது ஆரம்பித்து அப்படியே விட்டுறதுக்கு மனசு வராது. சில எபிசோடுகள் பார்த்துட்டு வரலன்னா விட்டுருவோம் அப்படின்னு என்னால் இருக்கவே முடியாது. ஆண்டவர் வாய்ப்புகளை திறந்து கொடுத்துருக்கிறாரு. தமிழில் என்னோட செய்திகளை முடிஞ்ச அளவுக்கு மொழியாக்கம் பண்ணி கொடுப்போம் அப்படின்னு தான் நான் இருந்தேன். நீண்ட காலத்துக்கு இதை செய்யலாம் அப்படின்னு முடிவு பண்ணேன். என்னோட செய்திகளை தொடர்ச்சியாக கேட்டு பகிர்ந்துட்டு வர்ற ஒவ்வொருத்தருக்கும் நான் நன்றி சொல்கிறேன். இதுவரை நீங்கள் பகிரலை அப்படின்னா இனி பகிருங்க. பாட்காஸ்ட் பயன்படுத்தி அதற்கு பயன்படுத்த வசதி இல்லாதவங்களுக்கு யூடியூப்பை அறிமுகப்படுத்துங்க. இதே செய்திகளை நீங்கள் வீடியோவாக யூடியூப்பில் பார்க்கலாம். தமிழ் மொழியில் இது மாதிரியான செய்திகள் அதிகம் கிடைக்கிறதில்ல. அதனால் உங்களோட நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் நிச்சயமாக இதை பகிருங்க. ஆண்டவர் இதுவரை நடத்தி வந்ததுக்கு நான் அவருக்கு நன்றியுள்ளவனாக இருக்கிறேன். இந்த பாட்காஸ்ட் உலகின் பல்வேறு நாடுகளில் ட்ரெண்டிங்கில் இருக்குது. இங்கிலீஷ் பாட்காஸ்ட்டும் அப்படி தான். இன்றைக்கி நிகழ்ச்சியில் உங்களை உற்சாகப்படுத்த ஒரு சின்ன செய்தி கொடுக்க விரும்புகிறேன். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். இந்த வார்த்தைகளை தான் ஆண்டவர் என்னோட இருதயத்தில் போட்டார். இதை உங்ககிட்ட பகிர்ந்துக்க நான் விரும்புகிறேன். அடுத்த வருஷம் இதே காலகட்டத்தில் ஒரு மகனை வைத்திருப்பாய் அப்படின்னு எலிசா சொல்கிறாரு. ஒவ்வொரு மொழிபெயர்ப்பில் ஒவ்வொரு மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கலாம். உற்பத்தி காலத்திட்டத்தில் ஒரு குமாரனை அணைத்து கொண்டிருப்பாயின்னு தமிழில் நம்ம வாசிக்கிறோம். குழந்தை இல்லாத அந்த பெண்ணுக்கு கர்த்தர் தீர்க்க தரிசனமாக கொடுக்குற வார்த்தை இது. ஆதியாகமம் 17:21 இதே வார்த்தையை ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் கர்த்தர் கொடுக்குறாரு. இந்த வார்த்தைகள் அந்த குறிப்பிட்ட 2 பெண்களுக்கும் கொடுக்கப்பட்ட வார்த்தை அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிறேன். சூழலை தவிர்த்து இதை நான் எடுக்கிறேன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். குழந்தைக்காக ஜெபிக்கிறீங்க அப்படின்னா அடுத்த வருஷம் உங்களுக்கு குழந்தை இருக்கும் அப்படின்னு நான் இதை வச்சு சொல்ல வரல. ஆனால் சாதாரண வார்த்தைகள் இல்லை இது. உங்களை உற்சாகப்படுத்த ஆண்டவர் எனக்குள்ளே போட்ட வார்த்தை இது தான். ஒருவேளை நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்துக்காக ஜெபிச்சிட்டு இருக்கலாம். உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த தரிசனங்கள் பற்றி நீங்கள் ஜெபிச்சிட்டு இருக்கலாம். உங்களில் ஆண்டவர் போட்ட ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் ஜான் இது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரியே தெரியலையேன்னு கூட நீங்கள் சொல்லலாம். நீண்ட காலமாக நீங்கள் எந்த ஒரு ரிசல்ட்ஸையும் பார்க்கவே இல்லை. உண்மைதான். இந்த சூழல்களையும் பாருங்கள். அவங்க நீண்ட காலமாக எந்த ஒரு விளைவுகளையும் ரிசல்ட்ஸையும் பார்க்கலை. எந்த முன்னேற்றமும் இல்லை. நீங்கள் கூட என் வாழ்க்கையில் எந்த முன்னேற்றமும் இல்லையேன்னு சொல்லலாம். அங்கே பாருங்கள், சில மாதங்களோ அல்லது வருடங்களோ இல்லை, வெகு காலமாக ஆபிரகாமுக்கு குழந்தை இல்லை. அதுக்கான எந்த வாய்ப்புகளும் இல்லாமல் இருந்தது. அறிவியல் பூர்வமாக அது சாத்தியமே இல்லாததாக தெரிஞ்சுது அந்த வயசில். ஆனால் ஆண்டவர் அப்படியான உற்சாகமான வார்த்தைகளை கொடுத்தார். நீங்களும் கூட வேறு வழியே இல்லை, அது நடக்கவே நடக்காது அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்கிறாரு, அடுத்த வருஷம் இதே நாட்களில் நீ உனக்கான வாக்குத்தத்தங்களை அடைஞ்சிருப்பேன்னு சொல்கிறார். ஆண்டவர் உங்களுக்காக ஒரு மனுஷனும் பூட்டக்கூடாத கதவுகளை திறப்பார். இதுக்கு மேலே வழியிலன்னு யோசிக்கிறீங்களா? அப்போ தான் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் சிவந்த சமுதிரத்தை பிளக்க போகிறத நீங்கள் கவனிப்பீங்க. என் வாழ்க்கையின் இந்த பகுதியில் நான் ஆண்டவரோட கரத்தை பார்க்க முடியலையேன்னு சொல்கிறீங்களா? ஆண்டவர் அங்கே தான் தெய்வீக தொடர்புகளை உங்களுக்காக உருவாக்கி தருவார். சரியான நேரத்தில் சரியான நபர்களை அவர் உங்கள் கூட இணைப்பார். உங்களோட வாழ்க்கையை மாற்றி போடுற ஒரு தொடுதலுக்கான நேரம் அதுவாக இருக்கும். இன்றைக்கி நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, எவ்வளவு காலமாக அது தாமதமாகினாலும் சரி, 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், அந்த பெண் அதை எதிர்பார்க்கலை. இன்றைக்கி ஒருவேளை நீங்கள் நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு உங்களோட எல்லா எதிர்பார்ப்புகளையும் இழந்து போய் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் இடைப்படுவார். இனிமே நடக்காதுன்னு நினைக்கிறீங்களா? உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதம் செய்வார். இந்த நிகழ்ச்சியை நீங்கள் தற்செயலாக கேட்கலைங்க. ஆண்டவர் தான் உங்கள் வாழ்க்கையில் இடைப்பட ஆரம்பிச்சிருக்கிறாரு. உங்களோட வாழ்க்கையை புரட்டி போட ஆண்டவர் செயல்படுறாரு. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இது எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது. அதனால தான் நான் சொல்கிறேன், அடுத்த வருஷம் இதே நாள் ஆண்டவர் உங்களை எங்கே கொண்டு நிறுத்துவார்னு உங்களுக்கும் தெரியாது. ஆண்டவர் என்னென்ன கதவுகளை திறக்க போகிறாரு, யாரெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வர போகிறாரு, என்னென்ன பிஸ்னஸ் கனெக்ஷன்ஸ் உங்களுக்கு வரப்போகுது அப்படின்னு எனக்கு தெரியாது, உங்களுக்கும் தெரியாது.
கடைசியா எல்லா மகிமையும் ஆண்டவருக்கு மட்டுமே உரியது. அவருக்கு மட்டுமே சகல துதியும் கனமும் உரியது. அவருக்கு நம்ம மகிமை இப்பவே செலுத்துவோம். ஆண்டவரே உமக்கு மகிமை செலுத்துகிறேன்னு சொல்லுங்க. இது உங்களை உற்சாகப்படுத்துறதுக்கான வார்த்தை மட்டுமில்ல, உங்களுக்காக ஆண்டவர் வைத்திருக்கிற திட்டங்கள் உங்க வாழ்க்கையில நிறைவேறப் போகுது. அவர் தம்முடைய வார்த்தைகளை நிறைவேற்ற உண்மையுள்ளவரா இருக்கிறாரு. அவரை நாம முழுசும் நம்பலாம். வேதம் தெளிவா சொல்லுது, குறிக்கப்பட்ட நேரத்துல ஆண்டவர் தம்முடைய வாக்குத்தத்தங்களை ஆபிரகாம் சாராள் வாழ்க்கையில நிறைவேற்றினார். பாருங்க, குறிக்கப்பட்ட நேரத்துல ஆண்டவரோட நேரம் அது. பாருங்க, அடுத்த வருஷம் நீங்க சொல்வீங்க, ஆண்டவர் என்னை இவ்வளவு தூரம் நடத்துவாருன்னு நான் நினைக்கவே இல்லைன்னு சொல்வீங்க. உங்க வாழ்க்கை முற்றிலுமா தலைகீழா ஒரு வருஷத்துல மாறும்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவர் வித்தியாசமான வழிகளில் நடத்த முடியும். சில நேரங்களில் அவர் சொல்லுவார், நீ இன்னும் சில வருஷங்கள் காத்திருக்கணும்னு. சில நேரங்களில் உடனடியாக எல்லாம் மாறிடும். திரும்ப பார்க்குறப்ப நீங்களே ஆச்சரியப்படுவீங்க, இந்த ஒரு வருஷம் நான் அப்படியான அற்புதங்களை பார்த்துருக்கிறேன், ஆனால் ஒன்றும் நடக்காதது போல தெரியலாம். ஆனால் கடைசியாக நின்று திரும்பி பார்க்குறப்ப தான் ஆச்சரியமாக இருக்கும் நமக்கு, இது எப்படி நடந்துச்சு, ஆண்டவர் எப்படி இதை செஞ்சாருன்னு ஆச்சரியப்படுவோம். வழியே இல்லாதது போல தோன்றினாலும் உடனடியாக அங்கே வழி உண்டாக்க ஆண்டவரால் முடியும். ஆண்டவர் உங்ககிட்ட பகிர்ந்துக்க இந்த வார்த்தைகளை என் இருதயத்தில் போட்டார். அடுத்த வருஷம் இதே நாள், அடுத்த வருஷம் இதே நாள் அப்படின்னு ஆண்டவர் என்கிட்ட பேசிகிட்டே இருந்தார். இந்த வார்த்தைகள் உங்கள் ஒவ்வொருவருக்குமானதாக மாறட்டும். ஆண்டவரே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் மேலும் இந்த வார்த்தைகளை நான் அனுப்புகிறேன். அவர்கள் மறந்து போன எல்லாவற்றையும் நீண்ட காலமாக எதிர்பார்த்து சோர்ந்து இனி நடக்காத என்றவர்கள் எதிர்பார்க்காத எல்லாவற்றையும் கர்த்தர் நிகழ்த்துவீராக. அவர்கள் எதிர்பார்க்காத சமயத்தில் நடக்காதுன்னு நினைச்சிருந்த நேரத்தில் நீர் இடைப்பட்டு இதே நாள் அடுத்த வருஷம் அது நடக்கும் என்று சொன்னீரே, அந்த வாக்குத்தத்தம் இவர்களுக்கும் உண்டாகட்டும். இவர்கள் அந்த வாக்குத்தத்தத்திற்குள் அடியெடுத்து வைக்கட்டும். நீர் காட்டின தரிசனங்களை நடக்கட்டும். அதற்கான முன்னேற்றத்தை அவர்கள் கண்கள் காணட்டும். மாற்றத்தை அவர்கள் காணட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவங்களே, இந்த செய்தி மூலமா நீங்க உற்சாகம் அடைஞ்சிருப்பீங்க, ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். திரும்பவும் ஞாபகப்படுத்துறேன், நீங்க ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் மூலமா என்னை ஃபாலோ பண்ணி என்னோட பதிவுகளை பெறலாம். ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட யூடியூப் சேனலை தினமும் பார்க்க மறக்காதீங்க. ஃபியூயல் ஃபார் த சோல் வித் ஜான் கிஃப்டா அப்படின்ற இங்கிலீஷ் பாட்காஸ்ட்டையும் நீங்கள் தினமும் கேட்கலாம். பாட்காஸ்ட் எபிசோடுக்கு நீங்கள் உங்களோட ரேட்டிங், ரிவ்யூ கொடுத்து ஷேர் பண்ண மறக்காதீங்க. www.johngifta.com அப்படின்ற என்னோட வெப்சைட்லேயும் இது எல்லாமே இருக்கும். இந்த ஊழியத்தால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்து மற்றவங்களுக்கும் இதே ஆசீர்வாதம் சேரணும்னு விரும்பினா நீங்களும் எங்கள் கூட சேர்ந்து ஆண்டவரோட ராஜ்யத்தை கட்டுற இந்த பணியை உங்களோட நிதி ஆதரவு மூலமாகவும் தாங்கலாம். கூகுள் பே அல்லது நெட் பேங்கிங் அல்லது பேபால் மூலமாக நீங்கள் ஆதரவு தரலாம். எல்லா விவரங்களையும் டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் பார்க்கலாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.